ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய மிஷின். என்ன பார்க்கணுன்னா, நான் புதுசா லைனிங் வாங்கியிருக்கேன். அதுதான் இத்தனை கலர் வாங்கியிருக்கேன் பாருங்க. ஒரு கலர்லேயும் 20 மீட்டர் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு கலரை மட்டும் எடுத்து அளந்து பார்த்தேன். 20 மீட்டர் இல்லை, 18 மீட்டர் தான் இருந்தது. எத்தனை கலர் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ என்னடாப்பான்னா, இந்த ப்ளவுஸ்க்கு இந்த லைனிங்கை கிழிச்சு வெட்டி தைக்க போகிறோம். வாங்க, எப்படி வெட்டி தைக்கலான்னு பார்க்கலாம். வெட்டியாச்சு. வெட்டி முடிச்சதும் இப்போ என்ன பாயிண்ட்டுன்னா, கை பீஸுக்கு பத்தாததுக்கு ஜாயிண்ட் எப்படி போடுவது அப்படின்னு தான் சொல்லி பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி இல்லை, கை பீஸ் வெட்டி எடுத்தாச்சு. ஒரு பகுதி எடுத்துட்டு கை கடைசி எண்டிலே இருக்கும், அந்த பீஸ் மட்டும் போதுமான தேவை. ஏன்னா ஒரு லைனிங் அதிகமாக இருக்கும், ஒரு லைனிங் பத்தாத இருக்கும். அதனால் இந்த கார்னரில் கையோடு சேர்த்து வெட்டும்போது அதுவே இருக்கிறது பத்துமானது. அப்படியே அடித்து திருப்பிட்டு அகலமான பீஸ் கீழவும், மடித்து எம்மிங் பண்ணுற பீஸ் பகுதியில் சின்னதாகவும் வச்சு தையல் போட்டு எடுத்துட்டு, 4 பீஸும் அதே மாதிரி தான் தையல் போட்டு எடுத்துட்டு, எல்லா பீஸையும் ஜாயின் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். எடுத்துட்டு மெயின் கிளாத் வச்சு அடித்து திருப்பிட்டு, அதாவது எம்மிங் பண்ணுறதுனா அடித்து திருப்ப தேவையில்ல. இல்லைன்னா எம்மிங் பண்ணலைன்னா அடித்து திருப்பிட்டு ஏதோ சின்னதாக ஒரு லேஸ் ஒன்று வச்சு போகிறேன். நாங்கள் இருக்க பக்கம்லாம் அதிகமாக டிசைன் கம்மியாக தான் வச்சு தைப்பாங்க. சிம்பிளாக தான் தைச்சி முடிப்பாங்க எல்லாமே. போதும். இது கிராமத்து பக்கம் தானே, சிட்டி டவுனானா அதிகமாக வச்சு தைப்பாங்க. எனக்கு அந்த மாடல் வை, இந்த மாடல் வைன்னு சொல்லுவாங்க. இது கிராமத்து பக்கத்துங்கிறதுக்காக சும்மா சிம்பிளாக இருந்தால் போதும், அதுக்கே இவ்வளோ காசா அவ்வளோ காசான்னு எல்லாம் சொல்லுவாங்க. அங்கே உள்ள சிட்டிலலாம் ஒரு ஜாக்கெட் ஒன்று 500 1000 கூட தைப்பாங்க. இங்கே இருக்கவங்களாம் அப்படி இல்லை, கம்மியாக தான் தைப்பாங்க. அதுக்கு தகுந்தாப்புல தானே நம்ம தைச்சி தர முடியும். ஓகே, இந்த மாதிரி 4 பகுதியும் கட் பண்ணி முடிச்சுட்டு மெயின் கிளாத்தை வச்சு ஈவனாக இருக்குங்களா? ஓகே, அந்த மாதிரி ஃபுல்லாகவும் தைச்சி முடிச்சுட்டு மெயின் கிளாத் வச்சு அடித்து திருப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன். அந்த கர்ட்டுக்கு நேராக தையல் போட்டு எடுத்துக்கணும். கரெக்டாக அளவு வச்சு தைச்சி முடிச்ச பிறகு என்ன பண்ணுறதுன்னா, ஜாயிண்ட் வச்சு தைச்சிட்டு லேஸ் தைக்கலான் இருக்கேன். அவங்க லேஸ்லாம் கேட்கல. லேஸ் கேட்டாங்க, நாட்டு கேட்கல. சாரி, நாட்டுலாம் வேணாம்ப்பா, லேஸ் மட்டும் வச்சா போதும் சிம்பிளா. அவங்க நாட்டு வைக்கிறது விரும்ப மாட்டாங்க இந்த கஸ்டமர். அதனால லேஸ் மட்டும் வச்சா போதும்னு சொன்னாங்க. அதே மாதிரி பண்ணி சின்னதாக லேஸ் மட்டும் வச்சு தைச்சி விட்டுற வேண்டியதான் கஸ்டமர்கிட்ட. அதுதான் தைச்சிட்ருக்கேன். வீடியோவில் நான் இன்னும் பேசுனதில்லை, இதுதான் முதல் முறையாக. நேரில் பேசினாவே பேசவே மாட்டாங்கிறான், வாயை திறக்க மாட்டாங்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடியோவில் பேசுகிற அளவுக்கு சரியாக பேசுகிறானோ தப்பாக பேசுகிறானோ தெரியல, பார்க்க. இந்த மாதிரி 4 பக்கமும் ஈவனாக தையல் போட்டு முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற குட்டி பூரா கட் பண்ணி எடுத்துட்டு கட் பண்ணி முடிச்சாச்சு. 2 கையும் ரெடி. அதாவது பத்தலைங்கிற பீஸுக்கு ஜாயின் போட்டு தைக்கிறது இப்படி தான் தைக்கணும். இப்படி தைச்ச பிறகு தான் அந்த வீடியோவை
சாய் ரெண்டு ரெண்டு கையும் வந்து வெட்டி கரெக்டாக தச்சு முடிச்சாச்சு பாருங்க. அவ்வளோதான், தச்சு முடிச்ச பிறகு லேஸ் வச்சிடலாம் வாங்க. லேஸ் வச்சு தைச்சாச்சு. இதுதான் அந்த எப்படி வந்துருந்தது பார்த்தீங்களா? டிசைன் ப்ளவுஸ் தைக்கணும்னு ஆசை. கண்டிப்பாக நான் தைச்சி போடுறேன். ஓகே, இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? அவ்வளோதான், ப்ளவுஸ் தைச்சி முடிச்சாச்சு. இது வந்து லாங் வீடியோ. என் இதயத்தை